தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் நெல்லையில் 17 சென்டிமீட்டர் மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் ஊத்து, நாகை மாவட்டம் கோடியக்கரையில் தலா 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். தமிழ்குமரன், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் நேற்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதே போன்று பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் நாலுமுக்குவில் 17 சென்டிமீட்டர் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. 17 சென்டிமீட்டர் மழைக்கு பிறகாக அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் தலா 15 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகி இருக்கிறது. நெல்லை காக்காட்சியில் 14 சென்டிமீட்டர், நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் 13 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நேற்று ஒட்டுமொத்தமாக 5 இடங்களில் மிக கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. நாகை மாவட்டம் திருக்கோவளையில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதே போன்று பரவலாக நேற்று டெல்டா மாவட்டங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்றும் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்குமரன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.